இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த தொட்டியை வெறுமனே 50 ரூபாய் செலவுல தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல பின்ன ஒரு ரவுண்டா அந்த ட்ரம் வச்சு ரெடி பண்ண தொட்டி வெறும் 25 ரூபாய் தான் செலவாச்சு. இவ்வளவு சூப்பரான மீன் தொட்டிகளை எப்படி நான் இவ்வளவு கம்மியான ரேட்ல ரெடி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் தொடர்ந்து மீன் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சைடில் எவ்வளோ தூரத்துக்கு காசை குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கணும். காசு செலவாக மீன் வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். காசை கம்மியாக செலவு பண்ணனா கொஞ்சமாக மெனக்கெடுறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மெனக்கெடலில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காயலாங்கடைக்கு போய் அங்கே எந்தெந்த விஷயங்களை மீன் தொட்டியாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. அதே போல் நான் இப்போ 3 விஷயங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று இந்த பிளாஸ்டிக் பாக்ஸு, ரெண்டாவது இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மு, மூணாவது ஒரு உடஞ்சி போன குட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இந்த 3 வச்சு தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான மீன் தொட்டிகள் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். காயலாங்கடையில இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்கள்ங்கிறதுனால பயங்கர அழுக்காக தான் இருக்கும், சகதிகள் நிறைஞ்சதா தான் இருக்கும். இதை மீன் தொட்டியை மாத்துறதுக்கு நமக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் ரொம்ப கிளீன் பண்ணி நீட்டா எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் அது கண்டிப்பா அங்கங்க உடஞ்சிருக்கும். ஏன்னா காயலாங்கடைக்கு வர்ற பொருட்கள் நல்ல பொருட்களா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. உடஞ்ச பொருட்களா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். உடஞ்ச பொருட்களா இருக்கிறதுனால தான் நமக்கு அவ்வளோ சீப்பான ரேட்டுக்கும் கிடைக்கும். ஸோ கிளீனிங் முடிஞ்ச உடனே எங்கெங்க உடஞ்சிருக்கோ அந்த எல்லாத்தையும் ஆபரேஷன் பண்ணி ஓட்ட உடசல்கள் எல்லாத்தையும் அடைக்கணும். இதுதான் 2வது ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம மீன் தொட்டியை ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஆரம்பிச்சிடலாமா? 3 ஸ்டெப் ஆஃப் கிளீனிங். ஃபர்ஸ்ட் சகதி எல்லாம் போற மாதிரி ரஃபா ஒரு கிளீனிங், ரெண்டாவது ஹார்பிக் எல்லாம் ஊத்தி நல்ல ஹார்டா ஒரு கிளீனிங், மூணாவது ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு கழுவி எடுத்தீங்கன்னா சகதியும் அழுக்குமா இந்த மாதிரி இருந்த டேங்க் எல்லாம் இப்போ பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். அடுத்தது கொஞ்சமா எம்சில எடுத்து அந்த எம்சில பக்காவா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு போல ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் ரெடி. இந்த மிக்சர் எங்கெங்க உடசல் இருக்கோ அங்கங்க போட்டு வெயில தூக்கி காய வச்சிருங்க. 2 இல்லைன்னா 3 மணி நேரத்துல இந்த மிக்சர்லாம் பக்காவா காஞ்சி சூப்பரா உங்களுக்கு டேங்க் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 90% ஒர்க் கம்ப்ளீட்டட். டேங்கை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு, ஓட்ட உடசல் எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இப்போ நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சின்னதா ஒரு டெக்கரேஷன், தண்ணியை ஊத்துறோம், மீனை விடுறோம். இந்த வேலை மட்டும் தான் பாக்கி. இந்த குட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல என்ன மீனை விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் ரெட் கப்பீஸை விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபுல் ரெட் கப்பீஸ் போடுற குட்டியை அதுவே சாப்பிடும். அதனால பிரீடிங் கேஜுக்குள்ள போட்டு வளர்க்குறேன். அதை சுற்றி நிறைய ஃபாக்ஸ்டைல்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். எதற்காக? குட்டி போட்டது அப்படின்னா ப்ரீடிங் கேஜில் இருந்து எஸ்கேப் ஆன குட்டிகள் நல்ல ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் தேவை. அதுக்காக தான் நிறைய ஃபாக்ஸ்டைல் போட்டு வச்சிருக்கிறேன். கூடிய சீக்கிரமே நம்ம இந்த டேங்க்ல இருந்து குட்டிகள் கலெக்ட் பண்ண தான் போறோம். அதோட அப்டேட் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்க பார்க்க தான் போறீங்க. 2வது தொட்டி இந்த ட்ரம். இந்த ட்ரம்மை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி கெப்பாசிட்டி அதில் பிடிச்சிருக்குதுன்னு. நம்ம 50 ரூபாய் செலவில் ஒரு தொட்டியை ரெடி பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வாட்டர் கெப்பாசிட்டியோடு ரெடி பண்ண முடியும்னா அது காயலாங்கடையில இருந்து எடுத்த பொருட்களால் மட்டும் தான் முடியும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. இந்த இதுல என்ன மீனை விட்டுருக்கோம் அப்படின்னா சில்லி மொசைக் இருக்கு இல்லையா, அந்த மொசைக் வந்து 2 ட்ரையோ விட்டுருக்கோம். இதுவும் ப்ரீடிங்காக தான் விட்டுருக்கோம். இதுலயும் நிறைய ஃபாக்ஸ்டைல் போட்டிருக்கோம், ஆனா ப்ரீடிங் கேஜ் போடல. ஏன்னா சில்லி மொசைக் அதோட ஃப்ரைஸை சாப்பிடாது. ஸோ நம்ம ப்ரீடிங் கேஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியா இருந்தாலும் நமக்கு நிறைய குட்டீஸ் இதுல கிடைக்க தான் போகுது. இந்த 2 டேங்க்லையும் நமக்கு எப்போ ஃப்ரைஸ் கிடைக்குதோ அடுத்த செகண்டே உங்களுக்கு அப்டேட் இந்த சேனல்ல வரும். கப்பீஸ் தொடர்பான வீடியோக்கள் பார்க்கறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா இந்த சேனலுக்கு இப்போவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. இந்த 2 டேங்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. தேங்க்யூ.